ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் வெளியே கிளம்பியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் சம்மரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபால் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, நடுப்புற குளிர் வருது, வெயில் வருது, அந்த மாதிரி மாறி மாறி அடிச்சிட்ருக்கு. பட் இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில். பட் கொஞ்சம் குளிர்லாம் பார்த்ததுனால சம்மரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வெயில் அடிக்கிறனால அப்படின்னு சொல்லி வெளில கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் இந்த சம்மர் எண்ட் ஆகும்போது ஆர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிக்கிங் நம்ம போவோம். எவ்ரி இயர் அந்த ஆப்பிள் பிக்கிங் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ அதே ஆப்பிள் பிக்கிங்க்கு தாங்க போக போகிறோம். பிகாஸ் இந்த டைம் வந்து அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் பிக்கிங் அப்படின்றதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க ஒரு ஃபார்மில் வந்து ஆப்பிள் எப்போதும் போய் நாங்கள் பிக் பண்ணுவோம். அந்த ஃபார்மோட வெப்சைட்டில் வந்து செக் பண்ணோம். ஆப்பிள்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்துட்டோம் பாருங்கள். ஏஎன்எம் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நிறையா தடவை இந்த ஃபார்முக்கு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நிறையா பேர் வந்திருக்காங்க போல். கார் பார்க் பண்ணவே இடம் இல்லை. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம பே பண்ணி கவர் வாங்கணும். வாங்கிட்டு போய் நம்ம ஆப்பிள் பிக் பண்ணலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் மரம் தாங்க. ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா பம்ப்கின் பேட்ச் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலைங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இங்கே இவங்க என்னென்னலாம் ஃபார்மிங் பண்ணுறாங்களோ, என்ன விளைவிக்கிறாங்களோ அது எல்லாமே பறித்து வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ் ப்ராடக்ட் நம்ம அப்படியே வந்து வாங்கிட்டும் போகலாம். நம்ம ஆசைக்கு ஃபார்மில் போய் நம்ம பறிச்சும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உள்ளே போய் இப்போ பறிக்க போகிறோம். அழகாக இருக்குல்ல, ஸ்டெப்புலாம் வச்சுருக்காங்க பாரு. அதில் நீ நேராகவே ஷார்ட்ஸில் ஒட்டி தான் போட. இங்கே பாருங்க அம்மா, அம்மா தூக்க முடியலையா? வெயிட்டாக இருக்கா? பாப்பா சைஸ்க்கு எடுக்கலாமா? இங்கே வாங்க, இங்கே வாங்க. நைஸ். பாப்பா உட்காச்சுக்கிறீங்களா நடுப்புற? ம். அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. பாப்பா வேணாமா? அதெல்லாம் பாப்பா தூக்க முடியாது ரீச்செல்லாம், வெயிட்டு வேண்டாம். பாரு உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான்னு. பம்ப்கின் தூக்கிட்டு வரணும். எங்கே போட்டிருக்கு டீடைல்ஸ்? ஓகே இல்லாமா? இது வேண்டாம், இது நல்லா இருக்காது. இன்னும் உள்ளே போகணும். அது பெரிய பேக் வந்து 20, சின்ன பேக் வந்து 10. பெரிய பேக்கில் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோ வரும். குட்டு தான். நம்ம அதுவும் ஃப்ரெஷ் ஆப்பிள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் இருக்குது. ஒரு லேனு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள். ஸோ நம்ம எதுன்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து அதை பறிக்கலாம். இங்கேருந்து ஃபுல்லாக இன்னும் உள்ள வரைக்கும் போகலாம். ஆப்பிள் பறிக்க வேணாம், எங்கே சொல்கிறாங்களோ அங்கே பறிச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. சும்மா 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 கும்மா. சாப்பிட்றீ செல்லம், டிக்லி வாயா சாப்பிடுங்க. டேஸ்டியாக இருக்கா? இதானா ரெட் டெலிஷியஸு? எப்படி பஞ்சாக இருக்குது பாருங்க. இங்கே ஈஸு, இங்கே வாயேன். எப்படி பஞ்சாக இருக்குது பாருங்க எல்லாம். பறிக்கூடாது, பெருசாக பார்த்து பறிக்கணும்.
இதெல்லாம் குட்டியா இருக்கு. எந்த மரத்துல பெருசா ஏய் வாங்க, ஆப்பிள் பறிச்சு தின்னணும்னு ஆசையாக இருந்தேன். எந்த இடத்துல நல்லா இருக்குன்னு பார்த்து பாருங்க. டேய், அது ஹைட்டில் பறிக்க முடியாத ஹைட்டில் இருக்கிற ஆப்பிளை அதால் வச்சு பறிப்பாங்கடா. கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கையாலேயே பறிக்கலாம். டாடி சொல்கிறாங்களாம் பாரு, போ. அப்படியா? இல்லை, இது ஏதோ பெரி, அங்கே பெரி ஆயிருக்கு பாருங்க. சாப்பிடலாம். இந்தாங்க மாமா. Bless you. இறங்கி ஓடு. ஓடு. ஆனா ஏன் ரொம்ப பிக் ஆகல எல்லாம்? அம்மா பாருங்க, அம்மா பாருடி செல்லம். ஆப்பிள் பறிச்சுட்டே அம்மா பாருங்க. ஸ்மைல் தங்கம், ஸ்மைல். அதை தான் நம்ம பறிக்கணும். 2 பேர் ஒரு போஸ் கொடுங்கடா ஆப்பிள்கிட்ட. ஏய் தம்பி, அடிச்சிருக்கு. ட்ரீல இருக்கு பாரு. ஆமா, அங்க இருக்கு. ஆப்பிள் வரலையாடி சொல்லும். டாடா ஹெல்ப் பண்ண சொல்லாமா? போலாம் அடிச்சலாம். இங்க வாங்க. பாப்பாக்கு ஹெல்ப் வாங்க. போங்க, அது போய் பறிச்சுட்டு வாடி செல்லம். இருங்க இருங்க இருங்க. அம்மாட்ட காமிங்க, அம்மாட்ட காமிங்க. டாடி வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. பாப்பா போதுமா? அது கூட அது நான் வச்சுக்கிறேன், இதை நீ வச்சுக்கோ. ஓகே, அது நல்லா அது. சௌஜன்யா ஒன்னே ஒன்று எடுத்துட்டீங்களா? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ரெண்டுமே நல்ல இனிப்பு. அப்படியா? அந்த மாதிரி ஈஸ் சாப்பிடுவானே அந்த ஆப்பிள் மாதிரி இது. கொஞ்சம் அடிபட்டிருக்கு. பறிக்குது பாரு. ஆமா, அடி இல்ல. பறிச்சுட்டு வாங்க. ஃபோர்ஸா இல்லைங்க. பாருங்க அத. ஃபோர்ஸா இல்லைங்க. போங்க, அந்த ஆப்பிள ஃபோர்ஸா எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க. இருடா, பறிக்குது. இல்ல நீங்க மாமா என்ன சாவடி எத்தனை இருக்குன்னு பாத்துங்க. இல்ல பியர் பறிச்சோம். அந்த ரோல ராப்பி. ரியான் எல்லாம் போறாங்கடி செல்லம், போறாங்க. கீழே இருக்கிறத எடுக்க கூடாது தங்கம், டர்ட்டியா இருக்கு பாருங்க. இழுங்க புடிச்சு இழுங்க, வரும். புடிச்சு இழு. அம்மா ஹெல்ப் பண்றேன் வா. வா. பாருங்க. ம், புடிங்க. ரியான், டாடா பாருங்க. பாப்பா எங்க? பாப்பா காணும். இங்க இருக்கு பாப்பா. பரவாயில்ல, நல்லா இருந்தா அம்மா அடிச்சுப்பாங்க. இச்சுச்சோமோ ஆப்பிள் இச்சுச்சா பாப்பாவை. ஸ்மைல். இது பரவாயில்லையா? ஸ்மைல். 2 பச்சை இது. பாப்பா ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே. சீஸ் சொல்லுங்க. சீஸ். பாப்பா எங்க? அங்க போக கூடாது, அங்க பூ. வேண்டாம். ரியான் வாங்க, இங்க பாரு. இந்த ட்ரீல சூப்பரா இருக்கு பாரு ஆப்பிள். இங்க பாரு, அம்மா சொல்றத பாரு.
இந்த ட்ரீ ஃபுல்லாக ஆப்பிள். டாடா கிட்ட போங்க, அப்படியே திரும்பி பாருங்க. டிராக்டர். ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரைடும் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஆல்ரெடி வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஆப்பிள்லாம் பறித்து முடிச்சுட்டு இந்த ஹேர் ரைடு என்ஜாய் பண்ணுவோம். இந்த மரத்தில் இருக்க ஆப்பிள் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் பறிச்சாச்சு. ஒரு ஆப்பிள் புளிக்கும், இனிக்கும், துவர்க்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்து பறிக்கணும். மாடு வச்சிருக்காங்க. என்ன பேர் அந்த மாட்டுக்கு? பெக்கி. அது காதில் இருக்க பாருங்க. கூட வாங்கிக்கோ. கடிச்சிட போதுரா. ஐயோ, ஆமா, அதை அடிச்சு போவீங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தாச்சு. கொஞ்சம் ஒரு பேக் ஆப்பிள் பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கோம். இங்கேயும் நிறையா ஆப்பிள் இருக்குது. பறிச்சுட்டு போக வேண்டிதான். அடுத்து சின்னதாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்குது. கவரில் போட்டுருவேன். தள்ளிட்டு போகலாமா? டாடா கிட்ட போகலாமா? வர எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கு. இது ஜாலாமா நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. மூத்தா இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு. ஏண்டி தங்கம் தூக்கு பண்ணுமா? வெயிட் பண்ணுங்க, தூக்கு பண்ணுறேன். ஐயோ, ரோடுக்கே போயிட்டோம். அவனை பிடிச்சி தூக்கிட்டு வாங்க டாடி. வெட்டிக்குள்ளி மாதிரி ஓடிக்கிட்டு பூ வந்து பிடிச்சிட்டு போக போகுது. வந்துரு ஒழுங்கா. இங்க வாங்க. முன்னாடி காருக்கு போலாமா? இதோ அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. வீடியோவில் why you are crying now? போலாம் காருக்கு. எல்லாம் தம்ஸ் அப் காமிடா. ஹூரே சொல்லு. ஹூரே, ஆப்பிள் பிக்கிங் ஓவர். சரி, ஒரு போட்டோ எடுத்து. நைஸ் ஆப்பிள் பிக்கிங். இதா சரி, நான் எடுத்துலாம். ஏன் நீங்க அங்க எல்லோ பம்ப்கின் அங்க அங்க அதான் அங்கதான். பம்கின் மேலே இல்லை, கீழே. ஓகே ஓகே, அவனை நார்மா இருங்க. வெயில் மூஞ்சி மேலேயே அடிக்குது. பாவா அமெரிக்கா வெயில் எப்படி இருக்கு? அமெரிக்கா வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தியாவோட சூப்பர். இந்தியாவில் கூட
இந்த வெயிலெல்லாம் போக மாட்டேன்டா. இதே வாங்கல ரொம்ப நாளா விட்டமின் டி வாங்கணும். ஆமா இங்கே தான் கொஞ்சம் பிரியா நம்ம ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ரியான் பாய் சொல்கிறோம், ஹாய் சொல்கிறான். 3 பயிரலாம்டா சொல்ல. எங்கே சுடுது ரியானு? அண்டா சுடுதோம். எங்கே சுடுதுமா? எங்கே சுடுது? ஓ கண்ணம் சுடுதான் பிள்ளைக்கு. அப்புறம் மொட்டை மண்டையில் தலை சுடலையா? ஆமாம் தலை சுட்டு போச்சா பாப்பாக்கு? முடிச்சாச்சு. ஆப்பிள் பிக்கிங்கும் முடிச்சிட்டோம், ஹேர் ரைடும் முடிச்சிட்டோம். ஸோ டிராக்டரில் இதோ இந்த மாதிரி புல்லுக்கட்டு போட்டு அந்த புல்லுக்கட்டில் உட்காந்துட்டு போகிறது தான் ஹேர் ரைடு. வேற இதுதான் வாங்க வாங்க. என்ன வச்சுருக்காங்க? ஆப்பிள் சின்னமன் கிரம்பிள், ஜம்போ ப்ளூபெரி, மஃபின்ஸு, பட்டர் சாக்லேட் சிப் குக்கீஸ் 6 பேக், அலப்பினோ செடார். ஸோ ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பயங்கர வெயில். அண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்கோக்கு வந்திருந்தோம். காஸ்கோவில் வந்து இட்லி தோசை மாவு, நம்ம ஊர் ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ தீபாவளி ஸ்பெஷல் போல் இருக்குது. ஸோ அங்கேயும் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து மீட் வாங்கிறதுக்காக வந்துட்டோம். ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ் காய்கறி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம், ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஷாப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமாக வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மட்டன் வாங்கிறதுக்கு தான் வந்தோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அண்ட் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் இங்கே கொஞ்சம் வந்து கிடைக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸில். அதுவும் வந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மீட் அப்படியே பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நமக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல் சிக்கன் இங்கேருந்து தான் வாங்குவோம். ஸோ ஹலால் மார்க்கெட்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வாங்கியாச்சு, முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.